சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக சிறையில் அடைப்பதற்கான ஒரு தீர்ப்பை வழங்கும். அமித்ஷா அவர்கள் அனைத்து ஆவணங்களையும் ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். சுமார் 23,000 கோடி தமிழகத்தில் டாஸ்மாக் முறைகேடு நடந்திருக்கிறது. உதயநிதியின் நண்பர்களிடம் விசாரணை நடத்தியது தவறு, அவரது சொத்துக்களை முடக்கியது தவறு என்று சமீபத்தில் நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த நிலையில்தான் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கக்கூடிய வகையில் அவகாசம் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டிருந்தார்கள். தற்பொழுது வருகின்ற ஒட்டுமொத்த இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற திமுகவினர்களுக்கு 1ஆம் தேதியன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனைத்து ஆவணங்களையும் கொடுக்கும் பட்சத்தில் அது உதயநிதியின் நண்பர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையில் நிச்சயம் டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணையை மேற்கொள்ளலாம் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கலாம். தீர்ப்பு உதயநிதிக்கு எதிராக வரும் பட்சத்தில் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னமும் 8 மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த 8 மாதத்தில் 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைவதற்கான ஆயத்த பணிகளை திமுக மேற்கொண்டு வருகிறது. இதில் சுமார் 23,000 கோடிக்கு மேலாக ஊழல் நடைபெற்றிருப்பதை ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் நிச்சயம் இது உதயநிதிக்கு மட்டுமல்ல, அந்த துறை சார்ந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர், குறிப்பாக நிதியமைச்சர், ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சரவைக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும். இதன் மூலம் மத்திய பாஜக மகிழ்ச்சியடையும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்ததற்கு காரணமே தென் மாவட்டங்கள் முழுவதும், தென் மாநிலங்கள் முழுவதும் பாஜக எம்எல்ஏக்களது சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும், குறிப்பாக திமுக ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதற்கான ஏற்பாடுகளையும் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை நிச்சயமாக 2026இல் ராஜினாமா செய்ய வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக ஆவணங்களை ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை, டாஸ்மாக் வழக்கு முடிவு உதயநிதிக்கு எதிராக இருந்தால்